அனைவருக்கும் மாலை வணக்கம். டெல்லி பாபு சார், அவற்றிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு முதல் பட வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கனவு. அதுவும் தொடர்ந்து அவருடைய கம்பெனியில புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வெற்றி படமா உருவாக்கியிருக்காரு. ஸோ சினிமாவில் அவர் பண்ண எல்லா படங்களுமே வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு முழுக்க முழுக்க அவர் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு நேசிச்சது தான். முழுக்க முழுக்க சினிமா மேல அவர் எந்த அளவுக்கு லவ் வச்சிருந்தாருங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய மரணத்தை அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு 10 நாள்ல நம்ம மரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷன்ல அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் பிளான் முதல் கொண்டு தேவ் டீம் துரை டீம் சொல்லிட்டு தான் அவரு இறந்திருக்காரு. அந்த அளவுக்கு சினிமா மேல ஒரு காதல். நிச்சயமா அவருடைய ஆசை, அவர் கேட்டு ஒரு கதை, அந்த கதை நிச்சயமா வெற்றி பெறும். எப்படி ஒரு இயக்குநர்கள் ஒரு பெரிய கனவோ, அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய அவர் இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு திரையரங்கில். பட் அது நடக்கல. கண்டிப்பா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி, அவர் எடுத்த நல்ல திரைப்படங்களுக்காக நிச்சயமா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். கிஷோர் இந்த படத்தை முதல் டைரக்டர். இந்த இயக்குனருடைய அந்த டெய்லருடைய லாஸ்ட் ஷாட், அந்த அபார்ட்மெண்ட்ல லோ ஆங்கில வச்சுட்டு அந்த ஸ்கை காமிக்கிற அந்த ஷாட், அதுல மிடில் கிளாஸ்னு போடக்கூடிய அந்த திறன், கண்டிப்பா அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷாட்ல தெரியுது. நிச்சயமா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டேன். கண்டிப்பா டெல்லி பாபு சாருடைய பட்டறையிலிருந்து இன்னொரு நல்ல இயக்குனர். மாதவன், நான் நீ அடையாளமே தெரியல மாதவன். ரஜினி சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாதவன் ஆர்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் நான் மகான்ல இருந்து துரை, அப்ப இருந்து துரையை பார்க்கிறேன். ஸோ நானும் துரையும் ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். துரை ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி டெல்லி பாபு சாருக்கு. ஸோ இந்த துறை ஒரு இந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய கனவு, டெல்லி பாபு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்த ஒரு மனிதர். அவரும் இவர் மேல நிறைய அன்பு வச்சிருந்தாரு. நிச்சயம் துறையுடைய இந்த உழைப்புக்கு நிறைய உயரம் போவீங்க துறை. கண்டிப்பா உங்களுடைய அந்த விசுவாசம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேவ் அவர் கதாநாயகனா உருவாக போறாரு, அந்த மேடையிலும் நான் வாழ்த்துவேன். ஸோ இன்றைய விழா நாயகன் ஆடியோ லான்ச்னா தான் அவரு, ட்ரெய்லர் லான்ச்னா நீங்க தான். ஸோ இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் படமா பிரதர்? லவ் யூ லவ் யூ. முதல் படம் இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முனிஷ்காந்த், நான் ராஜபாட்டை ஷூட் ஆரம்பிச்ச டயத்துல அவரு அப்பதான் முண்டாசிப்பட்டி திரைப்படம் ரிலீஸ் அறிஞ்சு வள்ளூர் கோட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருந்தாரு. அப்பதான் பார்த்தேன், முனிஷ்காந்த் ஆச்சு இங்க உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். நிச்சயமா ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு ஜிம்பாயா இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து அவருடைய உழைப்பு, அவருடைய நம்பிக்கை அவரை இந்த இடத்துக்கு ஒரு கதையின் நாயகனா கொண்டு வந்திருக்கு. நிச்சயமா ஒரு கதையின் நாயகன் மட்டும்தான். நாங்க காமெடினா நிறைய படங்கள் பார்க்கணும், நாங்களும் பயன்படுத்துவோம். ஆமா, மற்ற இயக்குநர்களும் பயன்படுத்தணும். ஸோ முனிஷ்காந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு சினிமாவில் ஒரு 2-3 பேர் தான். அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு திரு கனிவோட பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் விஜய். ஸோ விஜய் நிச்சயமா அஞ்சாதேவா இருக்கட்டும், சென்னை 28 இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு. இந்த திரைப்படத்துல ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது நிச்சயமா அவங்களுடைய தைரியம். இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மரா பெரிய பேர் கிடைக்கும் அப்படி நம்புறேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாராவது விட்டனா எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ற ராசி சிதம்பரம் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இருக்கும்போது பண்றதை விட அவர் இல்லாத போது டெல்லி பாபு சாருக்காக இந்த படத்தை நீங்க வாங்கி பண்றீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெல்லி பாபு சாருடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ
உங்களுடைய படங்கள்ல பெரும்பாலான எல்லா படங்களுமே சொல்லலாம் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தான் அந்த ஹீரோ இருப்பாரு. சோ மிடில் கிளாஸ்ன்ற டைட்டிலே உங்களுக்கு ரொம்ப இதுவா இருந்ததுன்னு சொன்னீங்க அந்த டைட்டில பார்க்கும்போது. சோ மிடில் கிளாஸ்ன்ற வார்த்தையை பத்தி சுசீந்திரன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். மிடில் கிளாஸ் அதான் அந்த வார்த்தையை ஒரு ஷார்ட்ல சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அந்த கடைசி ட்ரெய்லர் ஷார்ட்டோட எண்ட்ல சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. மிடில் கிளாஸுக்குள்ளதான் வந்து எல்லா லைஃப்லயும் எமோஷனல்ஸ் இருந்தா கூட மிடில் கிளாஸ்க்குள்ளதான் வந்து தினம் தினம் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க அடுத்த நிமிஷத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷத்தை விட்டுட்டு. சோ அந்த லைஃப் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க போகும்போது நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும் நான் பிலீவ் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுடைய அடுத்த படத்தை பார்க்கவும் அவளை லவ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.